ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். இதோட மேலே தூக்கணும், கேமரா கீழே வந்துடும். இதுதான் கரெக்டான பொசிஷன். ஊரில் இருக்கிறவங்க மொத்த பேரும் என்ன தான் பார்க்குறாங்க. போகலாங்களா? நம்ம பகவதி மாமாவில் அது பின்னாடி இருக்கு பாருங்க, ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டிடுறேன். அப்புறமா எங்கடா இருக்குதுன்னா அது ஒரு பாருங்க, அந்த முறை மேலே தான் நம்ம ஏறணும். ஓகேங்களா? அது கரெக்டாக எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்துலேயே இருக்குது. அந்த மலை மேலே தான் போயிட்டு வந்தேன். மொட்டை வெயிலில் போயிட்டு வந்தேன். அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குது, போய் பார்க்குறவங்க பாருங்கள். முதல்ல ஒரு பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டணுங்க என் ஃபோனில். ஏன்னா முன்னாடி கேமரா இருக்குது, க்ளீனாக தெரியுது இந்த ஃபோனில். ஓகேங்களா? பிளாக் பண்ணி ஓட்டுறதே ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான். காலையிலே ஒரு சிறப்பான சம்பவம் ஆயிடுச்சு. எல்லாருமே குறுன்னு பார்க்குறாங்க. யார் பார்த்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம என்ன தப்பாக பேச போகிறோம்? ஒன்றும் பேச போகிறதில்ல. டைம் ஆயிடுச்சு. எங்கடா போயிட்டு இருக்கேன்னா வேகமாக அர்ஜென்ட்டாக. ஓகேங்களா? வீடு அந்த அளவுக்கு தருதுன்னு தெரில. ஏன் கண்ணாடி போட்டுன்னே ஓட்டுவோம். வேறு ஏதாவது ஊற்றுதே. போய் பெட்ரோலை போட்டுட்டு 100 ரூபாய்க்கு போட்டால் போதும். காட்பாடிக்கு போனோங்க. இப்போ காட்பாடி தாண்டி விஐடி போனோம். விஐடி அந்த ஒரு டியூட்டி சொல்லிக்கிறாங்க. அவர் 1 மணி நேரத்தில் சொன்னார். ஆல்ரெடி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் சொல்லிட்டேன், நிற்கிது பாருங்க, இந்த மாதிரி வண்டி தான் ஓட்டணும், டாடா ஏசி. ஓட்டின்னு போய் ராணிப்பேட்டில் விட்டு வரணுமா. ராணிப்பேட்டில் விட்டுட்டு திரும்ப வந்து லோடு ஏற்றின்னு ஒரு ட்ரிப்புக்கு 350 ரூபாங்க. எத்தனை ட்ரிப்பு ஓட்டுறோமோ அவ்வளோ காசு. ஆனால் இங்கே வந்து போகிற பெட்ரோல் நம்மளுக்கு இல்லை. பெட்ரோல் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். பெட்ரோலுக்கு காசு தர மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து போகிறதுக்கு 100 ரூபா பெட்ரோல் ஆகிடும் கம்பல்சரி. அது காசு தர மாட்டேன்ட்டாரு. சாப்பாடு மட்டும் மதியம் காலையில் அவங்க பார்த்துப்பாங்க. கம்பெனி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இப்போ வந்து போயிட்டு அந்த ட்ரிப்பை ஓட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு வேறு கூப்பிட்டாரு, மலைநூர் போகலாம் வான்னு. இல்லைப்பா நீ போயிட்டு வா, நான் டியூட்டி காசு வரும்போது சம்பாரிச்சுக்கணும், காற்று விழும் போதே தூத்திக்கணும்னுவாங்க. ஓகேங்களா? வண்டி கூட தொடங்கல. வண்டி எவ்வளோ அழுதாக இருக்குது பார்த்தீங்களா? காற்று விழும் போதே தூத்திக்கணும். இங்கே ஒரு யூடியூப் ஸ்டிக்கர் வந்து வெட்டலான்னு வரேன். ஓகேங்களா? அப்போதான் துணி துவைச்சேன், குளித்தேன். நைட்டு வந்து 11 மணிக்கு வந்தேன். நேற்று பாண்டிச்சேரி போயிட்டு 11 மணிக்கு வந்தேன் ட்ரிப்பு முடிச்சுட்டு. இப்போ எந்த ஃபோனும் வராது, ஃப்ளைட் மோடில் போட்டிருக்கேன். 10:30 மணிக்குள்ளே நான் அங்கே இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். நேராக போய் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். எப்படியும் பெட்ரோல் போடும்போது குறுன்னு பார்ப்பாங்க. ஏன்னா கேமரா கிளீனாக தெரிஞ்சுங்க. அது தெரிஞ்சு பாருங்க, கண்ணாடில் காட்டுறேன் பாருங்க, தெரியுதா? வண்டியே தொடங்கல. அக்கா பாட்டுக்கா வண்டியே தொடங்கல. ஊர் ஃபுல்லாக தெரியும் நான் கேமராவில் ரப்பர் பேண்ட் போடுறதெல்லாம். ஏன்னா அது மவுண்ட் வாங்கினுங்க, சின்ன மவுண்ட்டு, நல்லாவே இல்லை. அது என்னன்னா தலைவலிக்குது. ஓகேங்களா? பயங்கரமாக தலைவலிக்குது. சின்ன மவுண்ட் வாங்கினாலும் தலை பயங்கரமாக வலிக்குது. ஏன்னா அது 300 ரூபாய், அது 286 ரூபாய். அது வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பிளாஸ்டிக் லப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம ஹெல்மெட்ல பொருத்தி பின்னாடி வந்து ஒரு எப்படி சொல்றது, கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட்ல கிளிப்பு போட பாருங்க, அந்த மாதிரி ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கிளிப்பு மாதிரி நம்ம போட்டுக்கலாம், போட்டு டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி அதுல வந்து வேல்டு ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிட்டு அதில் மொபைல் வைக்கும்போது ஒரு எப்படி சொல்றது, ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வெயிட் தாங்குது. ஐயோ டிராஃபிக் ஆச்சு. ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வந்து எப்படி சொல்றது, அக்கா இந்த பக்கம் பாருக்கா, அக்கா இந்த பக்கம் பார்க்க மாட்டேறியாக்கா. 1/2 கிலோ 1 கிலோ வந்து எப்படி சொல்றது, வெயிட் தாங்கல. ஓகேங்களா? ஒரு 1 கிலோ இல்லை 1/2 கிலோக்கு வெயிட் இருக்கும்போது என்ன பண்ணு, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ மொபைல் வந்து டப்புன்னு விழாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம தலை வந்து பயங்கரமா வலிக்குதுங்க. ஓகேங்களா? ஹெல்மெட் ஒரு வெயிட். ஓகேங்களா? அதுல மொபைல் ஸ்டாண்டு, அதுல மொபைல் ஃபிட் பண்ணும்போது பயம் வருது. நான் அதை பார்த்து வீட்டு உள்ள அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆனா ரன்னிங்ல ஒரு தடவை போட்டு பார்க்கணும்னு ஆசையாகுது. சரி ஈவினிங் சீக்கிரமா வந்துட்டு நான் போட்டு பார்த்தலாம் அப்படின்ட்டு பார்க்கலான்னு இருக்கேன். எல்லாம் டைம் ஆயிடுச்சு. அதுதான் கொஞ்சம் வேகமாக வர சொன்னாரு. சார் வேகமாலாம் வரமாட்டேன், 1 மணி நேரம் டைம் கொடுங்க வரேன். ஓகேங்களா? எனக்கு போக ஒரு கொஞ்சம் இல்லைங்க, வேற வழி இல்லை, டியூட்டி ஆகலை. வேற ரைட்டு காலைல வர டியூட்டியாக வேணான்னு. ஓகேங்களா? எனக்கு பர்மனண்டா கூப்பிட்டாங்க ஓனரு, பழைய ஓனரு. நான் வரமாட்டேன்டா அப்படின்ட்டேன். ஏன்னா அவனுக்கு எனக்கு ஒரே விஷயம், அதனால வரமாட்டேன். காலைல செக்கிங் பண்றாங்க.
நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா இதுவே ஒரு கோபுரம் மாதிரி ஒர்க் ஆகும்போது நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. ரைட்ல எல்லாம் பார்க்க மாட்டீங்க, அப்படியே ரைட் லெஃப்ட்ல ஏறுங்க பல்சர். அந்த வண்டி ஓவர்டேக் பண்ணும்போது டக்குன்னு லெஃப்ட் ரைட் எல்லாம் பார்க்க மாட்டாரு போல இருக்கு. நம்ம இங்க போட்டுடலாம், இங்கே காலியா தான் இருக்குது. ஆமா இங்கே போட்டுடலாம். இப்போ பெட்ரோல் இங்கேயே காலியாக தான் இருக்குது, இங்கே நான் இல்லை. ஆனால் என்ன கேமரா வச்சுங்கிறது கிளீனாக காட்டி போடுவோம், அதுக்கு தான் பார்க்கறது. பரவாயில்ல. இதில் யாரும் காணும், இதுலேயும் யாரும் காணும். நான் லைசன்ஸ் ஐயோ ஏடிஎம் கார்டு மிஸ் ஆகிட்டேன். நான் சண்டை போடுறேன், ஒருத்தன் டைட்டாக முட்டுக்கிறான். அண்ணா 200 தானே? நான் ஃபைல்டு மாதிரி தானே? என்ன டைம் போடுங்க? 199 போடணும். இது ஃபைல்டு தான் வருது, ஃபைல்டு தான் வருது. இல்லை 1994 ஒரு டைம் போடுங்க, நீங்களே போடுங்க. அதான் ஒரு டைம் போடுங்க. இருங்க 3777, சாரி 3777. ஓகே. ஐயோ வேற ஊற்றுது, தப்போட நஞ்சிட்டேனே. பெட்ரோல் பங்க்ல வரும் மொத்த பேரும் என்ன தான் பார்க்குறாங்க, குறுன்னு. ஏன்னா வீடு எடுத்துனே வரேன், அது ஓடினே இது. இன்னும் வேற தப்பாக போட்டேன். வேற மழையில் நனையலாமான்ற மாதிரி ஊற்றுது. நான் தப்பா ஊற்றுது. டைம் வர ஆயிடுச்சு. 200 பெட்ரோல் போட்டேன். இன்னும் ஒரு தப்பாக போட்டேன் 2 டைம். இன்னும் ஒரு டைம் போட்டோம்னா ஏடிஎம் லாக் ஆகிடும். ஒன்ஸ் 2 டைமும் ஒரு டைம் தான் போகணும். அப்படியே மாடு பையா, குட்டி பையா, என்னடா லெஃப்ட். ஐயோ இவர் ஆறு வச்சு என்ன ஏற்றி விட்டாருப்பா. இவர் ஆறு வச்சு என்ன மாடை இடிக்க விட்டுருப்பார் பொழுது. முதல்ல கண்ணாடி திறந்து விடும், காற்று புஷன்னு லைட்டா வந்தாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மைக் வேற மேலே போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாப்பா வீடியோ எடுத்துன்னு ஓடுறது. மைக் வேற மேலே போயிடுச்சு, போகாது. ஆனா நல்லா இருக்கு இது ஓட்டுறதுக்கு, இப்படி வச்சு ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கேப் கிடைச்சா கூட போயிடலான்னு பார்க்குறேன். கண்ணெல்லாம் எரியுதா டிராஃபிக்ல சாமியே. வேலூரே நம்ம தான் இதுக்கப்புறம் வீடியோ எடுத்து போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். வேலூர்ல நம்ம தான் இதுக்கப்புறம் வீடியோ எடுத்து நிறைய போகணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வீடியோ நிறைய எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்.
யாரு பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லைங்க இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோ எடுத்து போகணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் இங்க வச்சு ஓட்டும் போது அதுல இருந்து தான் கவர் ஆகும், இப்போ வந்து ஃபுல்லாவே கவர் ஆகும். அதனால வந்து இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. எங்க அம்மா குளிச்சுட்டேன் ஓகேங்களா, துணி துவைச்சிட்டேன் குளிச்சுட்டேன், இன்னும் மாடா சாப்பிடாம வேற இன்னும் சாப்பிட்டு போறாங்க. நான் என்ன பார்த்தேன், எங்க அப்பா கத்திரிக்காய் குழம்பு வச்சிருந்தாரு. ரைட்ரா, கத்திரிக்காய் குழம்பு தானே கார குழம்பு, இந்த வெயிலுக்கு கத்திரிக்காய் குழம்புடா அப்படின்னு நினைச்சு கத்திரிக்காய் எடுத்து போட்டேன். எங்க அம்மா என்ன பண்ணாங்க, 10 மணிக்கு காஃபி வச்சு குடிச்சாங்க. 9:30 மணிக்கு ஓகேங்களா, 9:30 மணிக்கு காஃபி போட்டேன்டா அப்படின்னாங்க. காஃபியா இப்போ சாப்பிட்றதா இல்லை காஃபி குடிக்கிட்டா அப்படின்னு. கத்திரிக்காய் பக்கத்துலேயே காஃபி வச்சுருந்தாங்க பாருங்க, கத்திரிக்காய் காஃபியா மாறிச்சு, குழம்பு அதில் ஊந்துச்சு. ரைட்ரா, அதை குடிக்காம ஊற்ற முடியும், ஒரு சொட்டு தான் ஊந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எண்ணெய் பிளஸ் காஃபி மிக்ஸ்டு ஓகேங்களா. சக்கரை வேற ஒரு லோடு சக்கரை கொட்டி வச்சுக்கிறாங்க, ஒரு லோடு சக்கரை. மாஸ்க் காட்டுறாங்க எங்க அம்மா. அவங்கள மாதிரிலாம் வர முடியாதுங்க, அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க மாதிரிலாம் நான் கால் தூசி கூட வர மாட்டேன். என்னன்னா கடவுளுக்கு எப்படி சொல்றது, கடவுளுக்கு நிறைய சேவை செஞ்சிருக்காங்க. ஆனா கடவுள் எவ்வளவு தப்பு பண்ணாலும் மன்னிக்கணும்னு ஒரு மன்னிக்க மாட்டாரு, அதான் கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை குளிப்பாங்க, 3 வேளை கொள்ள வைப்பாங்க, 3 வேளை சமைப்பாங்க ஓகேங்களா. அவங்கள மாதிரிலாம் வரவே முடியாதுங்க. அதே மாதிரி ஒரு வாரமும் ஓகேங்களா, ஒரு வாரமும் விரதம் இருப்பாங்க, பயங்கரமா விரதம் இருப்பாங்க. ஒரு எதனா ஒரு இது வந்துச்சுன்னா பயங்கரமா விரதம் இருப்பாங்க. ஒரு விசேஷம் வரக்கூடாது, வீடு துடைப்பாங்க, கழுவாங்க ஓகேங்களா. அவ்வளோ கிளீனா சுத்தமா நீட்டா இருப்பாங்க. என்ன இந்த சுகர் பழா போன சுகர் வந்துச்சு, தூக்கம் போச்சு அவங்களுக்கு, அவங்களே அவங்க மறந்துட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. கஷ்டமா இருக்குங்க. எல்லாம் இந்த கோவா போனதுல இருந்து இப்படி ஆயிடுச்சானு கூட ஒரு பக்கம் தெரிலங்க. ஒரு பக்கம் சூனியம்னு வச்சுட்டாங்களா, செய்யணும் செஞ்சு, யாரு பண்ண பாவம்னே தெரிலங்களாங்க. பயமா இருக்குங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரில. அதுதான் கொல்லிமலை போயிட்டு வரலான்னு இருக்கிறேன். கொல்லிமலையில வந்து இந்த செய்வனை செஞ்சவங்கலாம் வந்து அங்கே பரிகாரம் மாதிரி பண்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா நம்மளுக்கு அம்மா ரொம்ப முக்கியங்க, அம்மா அப்பா வீட்டில் ஃபேமிலின்னு ஒன்று ரொம்ப முக்கியம். காலைல இவ்வளோ டிராஃபிக்கா, இதே 60 நிமிஷம் ஆயிடுச்சா. இவ்வளோ கூட்டத்தில் நான் மட்டும்தான் ஹெல்மெட் போட்டிருக்கேன்னா ஒன்று, அது ஒருத்தர் ஹெல்மெட் போட்டிருக்காரு, நான் ஒரு ஹெல்மெட் போட்டிருக்கேன், என் பக்கத்தில் கூட யாருமே ஹெல்மெட் போடலையா. ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா எல்லாம் முடிவு போட்டுது. லோக்கலில் எதுக்கு ஹெல்மெட்டு, யாருமே பொண்ணு தர மாட்டுறாங்க சொட்டை உண்டனால. அங்கிள் வேற குறுகுறு, சாரி சார் வேற குறுகுறுன்னு பார்க்குறாரு. நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன் சார், கவலைப்படாதீங்க சார். ஹெல்மெட்டுக்குள்ள கேமரா வச்சு மைக் வச்சுன்னு பேசுங்கிறேன். நான் ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுறேன் ஓகேங்களா. எங்கடா பூண்டு ஓட்டலான்னு பார்க்குறேன், அங்கதான் கேப்பே இல்லை, எங்க பூண்டு போட்டு. அதாவது அவங்களுக்கு சுகர் வந்ததுல உடம்பே போயிடுச்சுங்க, என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. ஒரு வயசு தாங்க, ரத்த ஓட்டம் கம்மியாயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா. இங்க சிக்னல் போயிடலாம், எல்லாம் இது கரெக்டாக வந்துச்சு ரெட்டு. ஐயா வேலூர் கட்ட வந்துட்டேன். ஒரு நாள் உள்ள போய் ஜாலியா சுத்தி பார்க்கணும்னு நிறைய ஆசைப்படுறேன். ஆனா என்னன்னா வேற லெவல் மோசம் ஓட்டுற வண்டியே, வெறிச்சனமா ஓட்டுறேன். இங்க பாருங்க, ஒரே ஒருத்தர் ஹெல்மெட் போட்டிருக்காரு. அந்த ஹெல்மெட்ல நானும் வரட்டேன், 2 ஹெல்மெட்டு, 3வது ஹெல்மெட்டு ஓகேங்களா, 4வது ஹெல்மெட்டு. நாங்களாம் ஹெல்மெட் ஃபாலோ பண்றோம். ஆனா என்ன முடி நிறைய கொட்டிச்சுங்க, தலையில முடியே இல்லைங்க, மொத்தம் வழுக்க தான் தெரியுது. உள்ள வேற மண்டல வேற மசாலா மொத்தம் தெரியுது வெளில. ஐயா எவ்வளவு காலையில நைட்டு பாத்தீங்களா, எவ்வளவு காலையில ஃப்ரீயா இருந்துச்சு, இப்போ எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு பாருங்க. பழைய பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டு, வண்டி அடிச்சு போகுதுங்க. E20 பெட்ரோலு. இதை வேற சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட, இது என்னன்னு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. 500 ரூபா கொடுத்து வாங்கினேன். இந்த சார்ஜர் வந்து ஸ்லோவா வருது, அதே மாதிரி சல்லுன்னு இறங்கிடுது ஓகேங்களா. எவ்வளவு ஸ்லோவா வருது அவ்வளவு சல்லுன்னு இறங்கிடுது. இது வந்து செம்ம ஸ்பீடு, டைப் C+, USB, செம்ம ஃபாஸ்ட்டுங்க. போட்டுறாங்க 500 ரூபாய்
வேற லெவலுமா. ஐயோ இப்படி போறதுக்கு இப்படியே போயிடலாமே. ஐயோலே போயிடலாம் நம்ம. அங்கிள் அங்கிள் நான் இப்படி போயிடுறேன் அங்கிள், இருங்க அங்கிள், டைம் ஆகுது. ஐயா, நம்ம வேலூரோட கோட்டையோட அகில் கரை. அப்பாடா. ஓம் நம சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த அகில் கரையில தண்ணி குறைஞ்சி நானே பார்த்தது இல்லைங்க, அவ்வளோ தண்ணியா இருக்குதுங்க. உள்ள முதல்ல விடுன்றாங்க, பாம்பு இருக்குன்றாங்க, லவர்ஸ் ஜோடி ஜோடியா உட்காந்து இருப்பாங்க. இதான் புது மீன் மார்க்கெட்டு. பழைய மீன் மார்க்கெட் அதுல இருந்து இதுல மாத்திட்டாங்க. இப்ப இங்கதான் வந்து நம்ம மீன்லாம் வாங்கணும். ஓகேங்களா. நேரா போனா சிலம்பு தேட்டர். நம்ம ஆக்டர் சிலம்பு சார் இருக்காரு இல்லைங்களா, அவரோட வீடு, அவரோட தேட்டர் இதுதான். சிலம்பு குரேலன். ஓகேங்களா. சிலம்பு குரேலன். அவர் தம்பி பேர் குரேலன்ல. சாரி குரல். அவங்க தம்பி பேர் குரல், அதனால தம்பி பேர் வச்சுட்டாங்க. அவர் பேர் சிலம்பரசன்றது சிம்புன்னு வச்சுட்டாங்க. சிம்பு தேட்டர். சிம்பு பாருங்க. அவரை பத்தி பேசும்போது ஆட்டோல ஃபுல்லா அவரு கடனை ஓட்டிருக்காங்க. அவரை பத்தி பேசும்போது ஆட்டோ ஃபுல்லா அவர் படம் போயிருக்காங்க. அதாவது இப்ப வந்து டாடா ஏசியில போயிட்டு லோடு அவங்க ஏற்றிடுவாங்களாம், நம்ம இறங்குற வேலை கூட இல்லை. போய் ஓட்டி அதை சேஃப்டியா திரும்ப இறக்கி விட்டா போதும். அந்த ஒரு இப்ப நான் சேவூர்ல போயிட்டு அங்க வண்டி வச்சு அவங்க லோடு ஏற்றிடுவாங்க. லோடு பண்ண நான் போட்டேன்னா அடி சைன்றா அப்பா. அப்ப வண்டி தாங்க செம்மையா இருக்குதுங்களா அப்ப வண்டி. அதாவது பிரேக் 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 பிரேக். அப்ப வண்டி தாங்க. அப்ப தண்டி தான். அதாவது லோடு வந்து நான் ஒரு ஸ்பாட்ல வந்து ஏற்றி இறக்கணும். சாரி, ஒரு பாயிண்ட்ல போய் எடுத்துட்டு போய் போட்டேன்னா அவங்க ஏற்றிடுவாங்க. ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அங்கேருந்து நேரம் ராணிப்பேட்டில் போய் எடுத்துட்டு போய் இறக்கி நிப்பாட்டேன்னா அவங்க இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு நான் எடுத்து வந்து திரும்பி இங்கே லோடு ஏற்றேன்னா திரும்பி அவங்க ஒரு இன்னொரு பாயிண்ட் கொடுப்பாங்க பொழுது. தெரிலங்க, என்ன போனாதான் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் போறாங்க. 350 ரூபா லோடு எடுத்துன்னு போய் இறக்கிறதுக்கு மட்டும் நினைக்கிறேன். ஒரு வேலை 200 ரூபாய் எடுத்துட்டு போய் இறக்கிறதுக்கு வரத்துக்கு 150 ரூபா போல இருக்குது. ஓகேங்களா. என்னன்னு தெரியல, போனாதான் தெரியும். போயிட்டு ஜாலியாக ஓட்டுவோம். ஓகேங்களா. மலையனூர் போயிட்டு அவர் ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு, மலையனூர் போகலாம். என்னன்னா கோவிலுக்கு தான் போக போறாரு. ஓகேங்களா. எனக்கு இன்னைக்கு எங்க தெரியுங்களா, ஒன்றும் செஞ்சிக்கோட்டைக்கு போகலாம், இல்லைன்னா வேற எங்கன்னா டூர் போகலாம் அப்படின்னு பார்த்தேன். ஃபைனான்ஸ் கேட்டிருந்தேன், அந்த காசு ஒன்றும் வரல. வந்து அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு ஒன்றும் வெள்ளையங்கிரி போகலாம், இல்லைன்னா கொல்லிமலை போயிட்டு வரலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எதுவுமே நடக்கலை. கையில் காசு இல்லைங்க. வேலைக்கு போனால் தான் காசு, வேலைக்கு போகலன்னா காசு கிடையாது. எவ்ரி டைம் உங்க வேலைக்கு போனால் தான் மணி. ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா பைத்தியம் பிடிச்சிரும், ஏன்டா வேலைக்கு போகலன்ற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா. கம்பல்சரி காசு ரொம்ப இம்பார்ட்டன் ஆயிடுச்சு. கொரோனாவுக்கு அப்புறம் தான் ரொம்ப இம்பார்ட்டன். வண்டி இன்னும் எப்படி சவுண்ட் வருது. அது RX 150 155 பிளஸ் போல இருக்குது. அதாங்க எப்படி சொல்றது, கோவிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் பண தேவை அதிகமாயிடுச்சு. ஏன்னா கொரோனான்னு ஒன்று வரலன்னா எல்லாரும் நார்மலாக தான் இருந்திருப்பாங்க. இவ்வளோ பணம் வந்து தேவைப்பட்டிருக்காது. ஆனால் இன்னைக்கு வந்து கம்பல்சரி பணம் கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா. நல்லா படிக்கணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும், நல்ல வேலையில இருக்கணும், நல்லா தைரியமா இருக்கணும். ஓகேங்களா. அண்ணா 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 எங்கன்னா போற, வேற லெவலில் ஓட்டுறேண்ணா. இண்டிகேட்டர் போட்டா போதும், நான் இந்த லைட்ல இருந்து அந்த லெஃப்ட்ல இருந்து போங்க போங்க போங்க, இப்படியும் போறீங்க அப்படியும் போறீங்க. இப்போ பஸ் ஸ்டாண்ட் மட்டும் வித்தியாசமா கட்டுக்கிறாங்க. எல்லா பக்கம் பாதை வைத்து உள்ள ஒரே எங்க பார்த்தாலும் யூரின் போயிடுது. அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலயும் யூரின் வந்து பாலாறு மாதிரி போயிடுது. ஏன்னா இப்படி பண்றாங்கன்னு தெரியல. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கூட சரியில்லைங்க. அதுல லூலோ மால் வர போயிடும். அதனால பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்போ 2005 நல்லா இருந்துச்சு. பாருங்க, மயான குளம் நினைச்சு இல்லைங்களா, அங்க இருந்தா வீடியோ எடுத்தேன். இந்த பிரிட்ஜு மேல இருந்து வீடியோ எடுத்தேன், அங்க இருந்த வீடியோ எடுத்தேன். மயான குளம் இருந்துச்சு பாத்தீங்களா. அதாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா 2016 ஓகேங்களா, 2016 15 10 9 அப்பெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா. 2020 வரலுமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ற வரலும் நல்லா தான் இருந்துச்சு.
அது ஓப்பன் பண்ணிட்டோன்னே பஸ் ஸ்டாண்டே வந்து நல்லா இல்லைங்க. ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணாதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது பஸ் நிக்கிற இடம்லாம் நல்லா கிளீனா வச்சிருக்காங்க. பஸ் இல்லாத இடத்துல எங்க பார்த்தாலும் இந்த தண்ணி கம்மியா போயிருக்கு. ஓகேங்களா, எங்க பாரு குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. ஏன்னா அது இடிச்சுட்டு தான் இப்போ லூலோ மால் கட்ட போறாங்க அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஊரை நம்மள் தான் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய டெவலப் பண்ணுங்க. வேலூர் கூட ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா என்னன்னா எங்க கார் இதெல்லாம் அடி வாங்கிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா கார் அடி வாங்கிடும். ஏன்னா சிஎம்சி ஏற்கனவே பஸ் விட்டாங்க ஆல்ரெடி. ஆட்டோ பஸ் இல்லைன்னா ராணிப்பேட்டை கேம்பஸ் போய் சம்பாதிச்சிருவோம் ஆட்டோ கார்லாம். ஓகேங்களா, ஏன்னா பஸ் விட்டனால எங்களுக்கு அதுலேயும் போயிடுச்சு சவாரி. ஏர்போர்ட்டும் வந்து இப்போ கம்மியாக தான் ஓடுது. ஏன்னா விஐக்கும் ஆல்ரெடி பஸ் விட்டாங்க. ஓகேங்களா, ஏர்போர்ட்டும் வந்து இப்போ கம்மி ஜாஸ்தியாக தான் போயிட்டு இருக்கு. ஏர்போர்ட்டும் வந்து விஐடி இப்போ பஸ் விட்டனால எங்களுக்கு கம்மி ஜாஸ்தியாக தான் போயிட்டு இருக்கு. நம்ம காட்பாடி வந்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம காட்பாடிங்க என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கிட்ட எதுவும் இல்லை இல்லையாங்க. டிராவல்ஸ்லாம் வந்து முன்ன மாதிரி இல்லைங்க. ரொம்ப அடி வாங்கிடுச்சுங்க, ரொம்ப ரொம்ப. ஓகேங்களா, ஓன் போர்டு அதிகமாகிடுச்சு, டீ போர்டு கம்மியாயிடுச்சு, டிரைவருங்க கம்மியாகிட்டாங்க, ஓனருங்க அதிகமாயிட்டாங்க. எல்லாம் வந்து எப்படின்னா டிரைவர்களே ஓனர் ஆயிட்டாங்க. அதனால இப்போ டிரைவர் கிடையாது. ஓகேங்களா, எல்லாம் 10 காரு 5 காரு 6 காரு 8 காரு வச்சுன்னுக்குறாங்க. அதனால எல்லாம் அதிகமாயிடுச்சு. நான் தெரியாத ஒரு ஆப்ல கடன் வாங்கிட்டேங்க. என்ன அப்படின்னா இந்த மைக்கு பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்கிட்ட. ஓகேங்களா, அந்த மைக்கு தான் வந்து டிஜிடெக்ல இருந்து வாங்கணும். மைக்கு நல்லா இருக்கும். டிஜிடெக்ல தான் வாங்கணும் அந்த மைக்கு. எவ்வளோ 3700 விட்டு வாங்கணும் அந்த மைக்கு. இந்த மைக்கை வந்து நான் என்கிட்ட ஃபுல் கேஷ் இல்லை. ஓகேங்களா, அப்போ கிரெடிட் கார்டு வச்சுருந்தேன், இப்போ கிரெடிட் கார்டும் கிடையாது. இது எப்படா வாங்குறதுன்னு ஆஃபர் போட்டானுங்க. 6000 ரூபாய் 5000 ரூபாய் இருந்துச்சு, ஆஃபர் போட்டானுங்க 3700 ரூபாய்க்கு. அதில் போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணி டிஜிடாக் வந்து எப்படி வாங்குறதுன்னா அவங்க ஆப்பில் போயிட்டு டிஜிடாக்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து இவர் வந்து டைப் வச்சுருக்கிறார் தலைவர். யாராவது ஸ்னாப் ஷாட்டோ. ஓகேங்களா, ஸ்னாப் ஷாட்டோ அது பேர் வரல. அந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்லேயும் அவைலபிள் இருக்கு, ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா, அவர் வந்து அதில் டைப் வச்சுருக்கிறார். நான் என்ன பண்ணேன், அதில் அவர் டைப் வச்சுக்கிறது எப்படின்னா, நீங்கள் முன்பணம் வந்து 1000 ரூபாய் கட்டணும், இல்லை 1200 ரூபாய் கட்டினீங்கன்னா மாதம் நீங்கள் வந்து இஎம்ஐல வந்து கட்டிக்கிற மாதிரி அவர் ஒரு டைப் வச்சதுனால அது கிளிக் பண்ணி நான் 3 மாதம்ன்றது 6 மாதமோ 7 மாதமோ போட்டேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. மாதம் வந்து எவ்வளோன்னா 3671 ரூபான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 6 மாதத்துக்கு அந்த 3700 ரூபாய் ப்ளஸ் டிவைடட் ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. ஓகேங்களா, இவ்வளோ கம்மியாக வருது அப்படிங்கிறனால அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 10 டேஸ்க்குள்ள அந்த ஆர்டர் எனக்கு வந்து டெல்லியிலேருந்து வந்துச்சு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு நல்லா ஒர்க் ஆச்சு, அப்புறம் கொஞ்ச நாள் இடையில ஒர்க் ஆகலை. நல்லா பேசினோம் திடீர்னு சவுண்டு கட் ஆகிடும். அந்த மைக்கில் தான் பேசிட்டு இருக்கேன். நல்லா பேசும்போது திடீர்னு சவுண்டு கட் ஆகிடும், திடீர்னு வந்து சுவிச் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு பள்ளத்தில் விட்டால் கூட காலி ஆகிடும். மைக்கு தனியாக கட் ஆகிடும், இல்லைன்னா ஜாக்கில் கட் ஆகிடும். ஓகேங்களா, எதனா ஒன்று இது ஆகிடும். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. நான் என்ன பண்ணேன், சரி ரைட், அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. வந்துச்சு ப்ராடக்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையோ வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நல்லா இருக்கு. நான் அது இஎம்ஐ முடிச்சுட்டேன். ஓகேங்களா, அவன் வந்து எனக்கு 6 மாதம் டைம் கொடுத்தான், அதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டேன். டக்குன்னு ஒரு மாதம் அதிகமாகவே கட்டி நான் முடிச்சுட்டேன். அவனுக்கு லாபம் தான். ஓகேங்களா, இடையில என்ன பண்ணேன், ஒரு பவர் பேங்க் ஒன்று ஆர்டர் பண்ணேன். சங்கீதா மொபைல் ஏதோ விசேஷமா, இது வேற காப்பி ரைட் கொடுத்துருவாங்களே. ஏதோ கார்டு கொடுக்குறாரு, மொபைல் ஃப்ரீயா கொடுப்பாங்க. மொபைல் ஃப்ரீயா கொடுக்குறாங்க சங்கீதால. ஏதோ திறப்பு ஆப்பளவு சங்கீதா மொபைல். இவங்க அங்கே பூர்விகாவோ கிங் மொபைல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஜோருக்கு கிங் மொபைல். அப்போ அங்கே பூர்விகாவோ நான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணேன், அந்த சரி அது முன்னாடி அட்வான்ஸாக கட்டிட்டேன்.
சரி நான் இடையில வந்து ஒரு பவர் பேங்க் ஆர்டர் போட்டேன். பவர் பேங்க் வந்து என்ன பண்ணா டைரக்டா அவன் ஆப் வந்து என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, அந்த ஆப்ல போயிட்டு ஆர்டர் போடலாம் அப்படின்னு ஆர்டர் போட்டா இவன் அமேசானு, பிளிப்கார்டு, நான் இது மித்ரா எல்லாரும் கூட பார்ட்னர் டைப் வச்சுக்கிறான். நான் என்ன பண்ணேன், பவர் பேங்க் ஆர்டர் போட்டேன். முன்பணம் வந்து 250 ரூபா கட்ட சொல்லிச்சு. 250 ரூபா முன்பணம் கட்டிட்டேன். ஓகேங்களா, 250 ரூபா முன்பணம் கட்டிட்டேன். சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் மேல வந்து கொடை போட்டிருக்காங்களே, வெயில்ல வந்து நிக்க கூடாது. பரவாயில்ல. இது நேற்று பாண்டிச்சேரியில கூட போட்டிருந்தாங்க. இது எவ்வளவு வேலை இல்லை, வெயில் அதிகம் இல்லைங்களா, நல்லா இருக்கும், சில்லுன்னு இருக்கும். இது இப்போ இதுல எப்படி சொல்றது, இதுல போய் நிக்கிறதுனால, அந்த கொடையில போய் நிக்கிறதுனால சில்லுன்னு இருக்கும். வா, செம்மையா இருக்குங்க மேல. நான் ரைட்ல தான் நான் போனோம், வரேன் நான் ஏறலாம். ஐயா இந்த வண்டி கூட நான் ஓட்டிட்டேன், நல்லா இருக்கும். அதுதான் நான் என்ன பண்ணேன், ஒரு 300 ரூபாய். ஓகேங்களா, 258 ரூபாயிலேருந்து ஒரு 300 ரூபா கட்டுற மாதிரி இருந்துச்சு. நான் முன்பணம் கட்ட சொன்னாலும் கட்டிட்டேன். ஓகேங்களா, எனக்கு வந்து ப்ராடக்ட்டே வந்து எப்படி சொல்றது, ரீச் ஆகலை. ஓகேங்களா, ரிசீவ் ஆகலை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஆனா நல்லா இல்லை. காட்டு புஷ் புஷ்னு அடிக்குது. ஆனா நான் மூடியை ஓட்டிடுறேன். அதாவது எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகலை. ஓகேங்களா, அதாவது ப்ராடக்ட் வந்து வீட்டுக்கே வரல. ஐயா 3 தேட்டருங்க, இந்த தேட்டர் கேலக்ஸி தேட்டர். ஃபர்ஸ்ட் ஒரு தேட்டர் தான் இருந்துச்சு. வா, இங்க என்ன மரத்தையே காலி பண்ணிட்டாங்களே. மம்மி ரிலீஸா, ரிலீஸா, செம்மையாகுது. வீராநாட்டை போயிடுறேன், வரோம். போவாநாட்டை போலாம், போங்க போலாம், போங்க. ஆறுநாச்சு 10 செகண்ட் பறக்கணும், அப்படிதான் பறக்கணும். அப்புறமா நான் என்ன பண்ணேன், 300 ரூபா கட்டிட்டேன். 258 ரூபா கட்டியாச்சு. ஓகேங்களா, 258 ரூபா கட்டிட்ட பிறகு எனக்கு ப்ராடக்ட் வரல. நானும் சரி வரும் போலகுது, வரும் போலகுது. ஏன் பிளிப்கார்ட்ல டைப் வச்சுன்னா நான் பிளிப்கார்ட்ல போய் ஆர்டர் போட்டேன். எனக்கு இப்போ பிளிப்கார்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, இவன் சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இஎம்ஐ வந்து பார்த்தோன்னா 3 மாசம் போட்டேன், 371 ரூபாய் 3 மாசம். ஓகேங்களா, டோட்டலா வந்து ஒரு 1300 ரூபாக்குள்ள வச்சு 1300 ரூபா, ஒரு 300 ரூபாய் கட்டியிருக்கேன். பேலன்ஸ் வந்து ஒரு 1500 ரூபாய் கட்டணும். ஓகேங்களா, நானும் ப்ராடக்ட் வரல. எப்போ ஆர்டர் போட்டேன்னா ஜனவரின்னு நினைக்கிறேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஓகேங்களா, டோட்டலா 3 மாசம் கணக்கு. மார்ச்சுங்களா, அதான் மார்ச்னா பிப்ரவரி எண்டிங்ல போட்டேன் இஎம்ஐ. மார்ச் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இஎம்ஐ. மார்ச் 3, பிப்ரவரி 3, மார்ச் 3, ஏப்ரல் 3. ஓகேங்களா, ஏப்ரல் 3ஆம் தேதி ஒரு இஎம்ஐ முடிஞ்சிருக்கும். ஆனா நான் இப்போ ஏப்ரல் 3 முடியாம இப்போ என்ன டேட் ஆகுது, இன்னைக்கு வந்து ஏப்ரல் 17 ஆயிடுச்சு. நான் ஒன்றும் இஎம்ஐயே கட்டல. ஏன் கட்டலன்னா 3 மாசம் இஎம்ஐயும் கட்டல. ஓகேங்களா, எனக்கு வந்து இன்னும் ப்ராடக்ட்டே அவங்க டெலிவரி பண்ணல. அதுக்கு ஒரு நாளைக்கு வந்து எனக்கு 300 தடவை ஃபோன் பண்றேன். ஹலோ சார், நாங்க இந்திக்காரன் நாட்டுல இருந்து கால் பண்றோம். இதுதான் வந்து பாண்டா பார்க்கா, நல்லா இருக்குது. விஐடிக்கு புதுசா ஓப்பன் பண்றாங்க. இதுதான் வந்து கிளி உள்ள குருவி, ஓகேங்களா, மயில், மானு உள்ள டைகரு, ஐநாக்ஸ் தேட்டரு. ஐநாக்ஸா ஏதோ ஒன்று. விஐடிக்கு வந்து புது பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் புது விழா. ஓகேங்களா, விஐடி இது. அது விஐடி லேடிஸ் காலேஜ். அது வந்து விஐடிக்கு மெயின் என்ட்ரன்ஸ் லெஃப்ட்ல. அப்புறம் வந்து இது வந்து டொயோட்டா ஷோரூமு, அது பக்கத்துல ஹீரோ ஷோரூமு. பயங்கர டெவலப் ஆயிடுச்சுங்க. இந்த இடத்துல நீங்க லேண்ட் வாங்கணும்னா வாங்க முடியாது. இது ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, இது ஒரு வந்து கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி. ஓகேங்களா, இது வந்து இது பெங்களூரா, சென்னையா, இல்லை ஹைதராபாத்தான் தெரியல. இன்னும் பாரத் பெட்ரோல் பங்க் மூட்டுக்கிறாங்க, பெட்ரோல் இல்லையா. இது வந்து மூணாவது கேட்டு உள்ள, மூணாவது கேட்டுன்ற பின்னாடி கேட்டு. இது வந்து இது ஒரு கேட்டு, அது மெயின் கேட்டு. அது வந்து 3ஆம் நம்பர் கேட்டு. அதுக்கடுத்து 11th கேட்டு. அதெல்லாம் வந்து பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு. ராபிடோ எல்லாம் ஓட்டினேன். இப்போ ஓட்டலாம் தான், நம்ம கிட்ட ஐபோன்ல சப்போர்ட் ஆகாது இல்லைங்களா. இதுதான் நம்ம விஜய் படம் வந்து காவலன் படம் இங்கே தான் எடுத்தாங்க ஷூட்டிங். SV18 எடுத்தாங்க. அப்போ வந்து விஐடின்னு பேர்ல போடல, பேர் மட்டும் மாத்திட்டாங்க. விஐடி காலேஜ் தான் SV18 போட்டாங்க. தளபதி வந்து அப்பவே இங்க ஷூட்டிங் வந்தாரு. எவ்வளவு டெவலப் ஆயிடுச்சு பாருங்க. விஐடி நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. இந்த ரோட்லாம் சின்னதா இருந்துச்சு, எல்லாம் பயங்கரமா டெவலப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, செம்மையா இருக்கு பாருங்க. இது வந்து லேடிஸ் காலேஜ். ஓகேங்களா, லேடிஸ் ஹாஸ்டல் எச் பில்டிங்கு. இது வந்து விஐடி ஓனர் சார் வந்து இங்கே தான். ஓகேங்களா, யாருன்னா விஐடி வந்தாங்கன்னா இதுல தான் தங்குவாங்க. கெஸ்ட் ஹவுஸ்.
ஒரு வழியாக காட்பாடி வந்துட்டோம். காட்பாடியா விஐடி தாண்டிட்டோம். எங்க விட்டேன் ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ப்ராடக்ட் வரும் வரும் ஹிந்தியில பேசணும். நான் சொல்றேன் அவங்ககிட்ட ஹிந்திலேயே சொல்றேன், அரே பையா मेरा का प्रोडक्ट में डिलीवरी ओके, तुम प्रोडक्ट डिलीवरी कर दिया, मेरा पैसा कर दिया. அதாவது நான் எதுக்குடா உனக்கு காசு கட்டணும், நீ தான் ப்ராடக்டே டெலிவரி பண்ணலடா, நான் எதுக்குடா இது அக்ரிகல்ச்சர் விஐடி, நான் எதுக்குடா உனக்கு காசு காட்டணும் சொல்றா, நீ வந்து எனக்கு ப்ராடக்ட் சென்ட் பண்ணல, நான் எதுக்கு உனக்கு காசு காட்டணும் நீயே சொல்லு அப்படின்றேன். அந்த அந்த பையன் என்ன பண்றான், ஹிந்திலே பேசுறான். இதுதான் விஐடியா, இந்த நம்ம அலுமேல் ரங்காபுரத்துல இருந்து வந்து இதுல கனெக்ட் ஆகுது சொல்லுங்க. நல்லா இருக்கு. அலுமேல் ரங்காபுரம் அந்த டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து கரெக்டா கட் ஆகி இங்க வந்து கனெக்ட் ஆகுது. ஓகே ஓகே, சொந்தமே இதுல வந்துடலாம், 10 நிமிஷத்துல வந்துடலாமே. நம்ம சென்னை டு ஹைவேல வந்து இதுல வந்து கனெக்ட் ஆயிடலாம்ல, 10 நிமிஷத்துல வந்துடலாம். அவங்ககிட்ட இவ்வளவு வர சொல்லி புரிய வைக்கிறேங்க. நான் வந்து எனக்கு ப்ராடக்டே வரல, நான் இன்னத்துக்கும் எனக்கு பேமெண்ட் கட்டணும் அப்படின்றேன். நான் இல்லீகலா ஆக்ஷன் எடுப்பேன். அதான் சொன்னேன், உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணுவேன், எனக்கு ப்ராடக்ட் சொன்ன ஆசை, அதாவது நீ ப்ராடக்ட் அனுப்பாத நான் எப்படி உனக்கு காசு கட்ட முடியும் அது சொல்லு எனக்கு அப்படின்னு. உனக்கு நான் ப்ராடக்டா அதாவது நான் ப்ராடக்ட் அனுப்பிச்சிருந்தா கூட நான் இஎம்ஐ கட்டியிருப்பேன். இப்ப என்னால 1000 ரூபாய் கட்ட முடியாதா, ஈஸியா கட்டிடுவேன். நீ ப்ராடக்டா அனுப்பாத நான் காசு கட்டினா எப்படி கட்டுவேன் சொல்லு கேட்டேன். கட்ட முடியாது இல்லைங்களா, அதான் நான் கட்ட முடியாதா. அப்புறம் ஒருத்தன் தமிழ்ல பேசுறான், அப்புறம் ஒருத்தன் கன்னடால பேசுறான். அவன் மெயின் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாலாம் காரான் போல இருக்கு, ஹிந்திக்காரன். கர்நாடகாலையும் பேசுறான், தமிழ்லயும் பேசுறான், தமிழ்ல பேசுறான்னு பேச மாட்டான். அப்புறம் ஒரு நாள் தமிழ்ல பேசுறான். நான் சொன்னேன், சார் எனக்கு வந்து ப்ராடக்ட் சென்ட் ஆகல, நான் எதுக்கு இஎம்ஐ கட்டினேன் ஓகேங்களா. பிளிப்கார்ட்டுக்கு மெயில் போடணுமா, யாரு நான் வந்து எனக்கு படிக்க தெரியாது எழுத தெரியாது மெயில் போடு அப்படின்னு சொல்றான். படிக்க தெரியாது எழுத தெரியாது இந்த ப்ராடக்ட்லாம் உனக்கு எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணது அப்படின்னு என்ன கேள்வி கேட்கறான். அதான் சொன்னேன், நீ வந்து டைப் வச்சுக்கிற, நீ பிளிப்கார்ட் கூட டைப் வச்சுக்கிற, அவன் வந்து இவர் வந்து பிளிப்கார்ட் காசு அனுப்பிச்சுட்டானே அவனுக்கு அவனுக்கு டீலிங் வீடியோமா. அது எப்படி ஒரு ப்ராடக்ட் கஸ்டமர் டெலிவரி ஆச்சான்னு ஒரு வாரத்தை போன் பண்ணி பிளிப்கார்ட்காரனும் கேட்கல, நீயும் கேட்கல. அது எப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்க மாட்டேன். ஆனா நீ வந்து பிளிப்கார்ட்காரனுக்கு, அதாவது இவன் வந்து ஸ்னாப் மீட் வந்து ஸ்னாப் மீட்டர் ஸ்னாப் சாட்டோ ஏதோ பேர் வாயில் நோயில ஸ்னாப் மீட்டர் ஸ்னாப் சாலோ ஏதோ ஒரு பேர் வரல, அவன் வந்து டைப் வந்து அவன் கூட பண்ணிருக்கனால இவர் வந்து அவர் ப்ராடக்ட் பண்ணிட்டு காசு அமௌண்ட் அனுப்பிச்சிட்டாரான். அதனால இவர் தான் வந்து இப்போ இஎம்ஐ வந்து இவரு கொடுத்துருக்காரு எனக்கு ஓகேங்களா. இவர் தான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி 360 ஃபோன் பண்ணுவாரு, நைட்டு கூட பார்க்க மாட்டாரு, பகல் கூட பார்க்க மாட்டாரு. எந்த டைம்ல ஃபோன் ஆச்சு, சார் காசு இஎம்ஐ பே பண்ணலையா, இஎம்ஐ பே பண்ணலான்னு கேட்பாரு. நான் சொன்ன தமிழ்ல, சார் நீ வந்து ஒரு ப்ராடக்ட் டெலிவரி ஆச்சுன்னு கஸ்டமர்கிட்டையும் கேட்கல, ஒரு ஆப்லயும் அவனும் கேட்கல, பிளிப்கார்ட்காரன் ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டான், ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டான், நீயும் பண்ண மாட்டேன். நான் பிளிப்கார்ட்ல போய் நான் படிக்க தெரியாது நான் எப்படி மெயில் போடுவேன், கரெக்டா கொடுத்து போடுங்க. எவன் ஹெல்ப் பண்ணுவான், கரெக்டா கொடுத்து போடணும், எவன் ஹெல்ப் பண்ணுவான் உனக்கு சொல்லு. எனக்கு படிக்க தெரியல, நீ கொஞ்சம் மெயில் டைப் பண்ணி விடு, என்னன்னு டைப் பண்ணிட்டோம், எனக்கு ப்ராடக்டே சென்ட் ஆகல, நான் டைப் பண்ணப்பான். வவுச்சர் ஒன்று கொடுத்தானுங்க, அந்த வவுச்சர் கிளிக் பண்ணா உள்ள போனா சர்வர் பார்ப்போம் அது ஓகேங்களா. நான் என்ன பண்ண முடியும், சர்வர் இஷ்யூன்னு வருது, நான் என்ன பண்ண முடியும், நான் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது. உன் காசு வேணும்னு மட்டும் 360 ஃபோன் பண்றது, எனக்கு ப்ராடக்ட் வரல, நான் எங்க போய் கோர்ட்ல கேஸ் போட்டா போட்டுக்கோ, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்றான் நிக்கலாம். அதுக்கு ஒரே வார்த்தை வரான், சார் படிக்கிறாங்க நீங்க எதுவும் சார் ப்ராடக்ட் வாங்குறீங்க, அப்படியா நாங்க படிக்கிறாங்கல்ல, ஆனா நீ வேண்டா டைப் வச்சுக்கிற பிளிப்கார்ட் கூட அமேசான் கூட நீ வேண்டா டைப் வச்சுக்கிற, ஒரு ஆர்டர் டெலிவரி ஆச்சான்னு பார்க்க மாட்டேன். இப்ப கூட நான் என்னன்றேன், ப்ராடக்ட் டெலிவரி ஆகுறேன், நீ ப்ராடக்ட் வரட்டும் நான் காசு தரேன்னு தானே சொல்றேன். ப்ராடக்ட் வராத முன்னாடி என் காசு அனுப்புனா நான் இப்போ ப்ராடக்ட் நான் வாங்கிட்ட மாதிரி தானே கணக்கு. நீ வந்து எனக்கு ப்ராடக்டே அனுப்பல, நான் வந்து எப்படி காசு அனுப்ப முடியும். அப்ப நான் காசு அனுப்பிச்சிட்ட பிறகு அந்த ப்ராடக்ட் கொடுக்காத நீ ஏமாத்துற கணக்கு தானே இருக்கு. எப்படி 360 நாளா ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணுவ, ஹிந்தியில திட்டுவ, ஹிந்தியில ஏன்டா காசு கட்டலாமே, சிபில லாக் பண்ணி வச்சுக்கிற, கட்டாதுக்கு இசிஎஸ் செக் பேங்க்ஸ் எல்லாத்தையும் ரேட் ஏற்றி வச்சுக்கிற, பெனால்ட்டி நீங்க போட்டு வச்சுக்கிற. என் மேல ஒரு தப்பு இருக்கா நீங்களே சொல்லுங்க. எல்லா தப்பும் அவன் பண்ணிட்டான், நான் ஒரு தப்பு பண்ணிக்கிறேன். எங்க வர சொன்னாருன்னு தெரியல, கஸ்டமர் பிளேஸ் வந்துட்டேன், அரிசி கூட வந்துட்டேன். ஃபோன் பண்ணி பார்க்கணும், ரைட் மோட்ல இருந்து எட்டாதான் திட்ட போறாரு கஸ்டமர், எங்க இருக்க அப்படின்னு போறாரு தெரியல. விஐடி தாண்டி வர சொன்னாரு, ஃபோன் பண்ணி பார்ப்போம்.